இந்த சூப்பர் காரு 0 to 400 km/h ஸ்பீடு போய் மறுபடியும் பேக் டு 0, அதுவும் 28.8 செகண்ட்ஸில். எந்த கார்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1360 ஹார்ஸ் பவர், 1360 கிலோஸ். அப்போ ஒரு கிலோக்கு ஒரு ஹார்ஸ் பவர். அப்போ அந்த காரு பயங்கரமான கார் தானே. இது ஆல்பபெட் சீரிஸ் லெட்டர் கே. காரோட நேம சொல்லாம இருக்க முடியாது, சொல்லிடுறேன். கோனிக்ஸாக். வெறும் 400 to 500 எம்ப்ளாயிஸை வச்சுக்கிட்டு இன்னோஸா பார்ட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணி அதை ஹேண்ட் அசம்பிள் பண்ணிட்டு இருக்க இந்த கார் பிராண்ட் தான் கோக்னிசாக். அதுவும் இந்த கோக்னிசாக் அகேராவை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹைப்பர் கார்ஸ்ல இது ஒன்று. இதோட டாப் ஸ்பீட் 440+ km/h போகக்கூடிய ஒரு கார். இதுவும் ஜெஸ்கோ அப்சல்யூட்லாம் 500 km/h ஸ்பீட் போகக்கூடிய ஒரு காராக இருக்கும்னு தியரட்டிக்கலாக சொல்கிறாங்க. ஆனால் நான் அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ் தான் கிடையாது. கோக்னிசாக் அகேராவை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் கோக்னிசாக்ல நிறைய மாடல்ஸ் இருக்கு. ரெகேரா, ஜெஸ்கோ, கெமேரான்னு அவங்க எல்லா கார்ஸையும் கஸ்டம் பில்ட் பண்ணுறதுனால அவங்களோட ஒரு கார் இன்னொரு கார் மாதிரி இருக்காது. அதுவும் இல்லாமல் அவங்களோட ஒரு கார் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 1 year கூட ஆகும்னு சொல்கிறாங்க. ஒரு பழைய ஏர்பேஸோட ட்ராக்கை டெஸ்ட் ட்ராக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கோக்னிசாக். அப்போ அதோட ஸ்பீடை நினச்சி பாருங்க. ஒரு ஃபைட்டர் ஜெட்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஸ்டார்ட் பண்ண கார் பிராண்ட் அளவோ என்னவோ இந்த கார் பிராண்டு ஃபைட்டர் ஜெட் மாதிரியே எல்லா கார்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கோக்னிசாக்கோட ஸ்பீட் எல்லாம் பார்த்துட்டீங்க. நம்ம ஆல்பபெட் சீரிஸும் பயங்கர ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. அடுத்த லெட்டர் எல்லே வந்தாச்சு. அடுத்த லெட்டர் பார்க்கணும்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க லேர்ன் வித் லோக் சார்.